வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கெலிட்டன் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ்லேருந்து வந்திருந்த ஒரு சீரிஸ் பற்றி தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிசம்பர் 3லேருந்து ஜான்வரி 14 வரைக்கும் மொத்தமாக ஒரு 8 எபிசோட்ஸ் வந்திருக்கு. நான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் பார்த்து முடித்தேன். ஸோ அதை பற்றி சின்னதாக வருது பார்த்துடலாம். ஸோ இதோட டேரக்ஷன் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பண்ணியிருக்காங்க. அண்டு இல்லை ஜான் வாட்ஸுங்கிற பர்சன் 2 எபிசோட்ஸ் அண்ட் டேவிட் லோரி, அப்புறம் ஆளுக்கு ஒரு எபிசோட்ஸ், இந்த மாதிரி ஒரு 7 பர்சன்ஸ் வந்து மொத்தமாக அந்த 8 எபிசோட்ஸையும் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. தென் இது வந்து இதோட மியூசிக் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக் கேன்சினோங்கிற பர்சன். தென் இதோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன் பாட்டர் அண்ட் டேவிட் கிளென்ட் 2 பேருமே ஒரு 4 எபிசோட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெயினான ஒரு கேஸ்ட் அப்படின்னு, அதாவது ஒரு டக்குனு ஒரு அட்ராக்டிவாக நமக்கு தெரிஞ்ச ஒரு முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜூட்லா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் மிச்சம் இருக்க அந்த கிட்ஸ், ஒரு முக்கியமான அந்த ஒரு 4 கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபென்னுங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து ரேன் கேரா ஆம்ஸ்ட்ராங். தென் கேபின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு பொண்ணு. அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து கிரியானா கிராட்டர் அப்படிங்கிற பர்சன். தென் நீல்னு ஒரு கேரக்டருக்கு, அது ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு அனிமேட்டட் கேரக்டராக இல்லை, அது எப்படி சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு எலிஃபெண்ட் மாதிரி இருக்கும் அந்த கேரக்டரை பார்த்தா. ஸோ அந்த நீல்க கேரக்டரை அதுக்கு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்தது இல்லை, அதுக்கு ஆக்டிங் எப்படின்னு தெரியல. பட் அதை பண்ணவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் திமோத்தி ஸ்மித்துங்கிற பர்சன். தென் விம்ங்கிற கேரக்டர் வந்து ரவி கோபர்ட் கான்யஸ் அப்படிங்கிற பர்சன் பண்ணியிருக்காங்க. தென் SM33ன்னு ஒரு ட்ராய்டு வரும், அது கிட்டத்தட்ட எல்லா எபிசோட்ஸுமே கவர் பண்ணிடும். ஸோ அந்த ட்ராய்டோட வாய்ஸ் ஓவர் கேரக்டர் பண்ணவங்க வந்து நிக் ஃப்ராஸ்ட்டுங்கிற பர்சன். அண்ட் இது இல்லாமல் சொல்லப்போனால் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. என்ன சொல்ல, ஃபென்னோட அம்மா அண்ட் விம்மோட அப்பா. ஸோ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். அண்ட் அவங்க ஒரு கேலக்ஸிலையும் மீட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவங்க தான் ரொம்ப மெயினான கேஸ்ட். ஸோ ஸ்டோரி என்னென்னு டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்ல, ஆக்சுவலாக அந்த 4 பசங்க இருக்காங்களே, அதில் விம்முக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் அங்கே ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், அது அந்த எக்ஸாம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு கரியர் சூஸ் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ விம்முக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஜெடாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க மிஸ்டீரியஸாக ஏதோ ஒன்று வந்து அவங்க பிளானெட்டில், அவங்களோட அந்த ஹோம் பிளானெட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆக்சுவலாக அந்த பிளானட் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாட்டின். இவங்க ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கேலக்ஸிலே சொல்லலாம், ஒவ்வொரு கிரகத்துலேயுமே இல்லை ஒரு கேலக்ஸிலையுமே போய் அட்டாட்டின்னு சொன்னால் எல்லாருமே அட்டாட்டினா அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அது வந்து வெறும் கற்பனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எங்களோட ஹோம் பிளானட். அந்த பிளானட்லேருந்து இவங்க தெரியாத்தனமாக வெளியில் வந்துட்டு பிளானட் விட்டு வெளியில் போய் மாட்டிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வழி தெரியாது அதுக்கப்புறம் எப்படி இவங்க பிளானட்டுக்கு திரும்ப போகிறதுன்னு. ஸோ இந்த 4 கிட்ஸும் எப்படி அவங்க பிளானட்டுக்கு திரும்ப வந்தாங்க. அண்டு ஜூட்லா இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கும் இவங்களுக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகுது, அவர் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ் அந்த ஒரு 8 எபிசோட்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஆக்சுவலாக டைம்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ரிபப்ளிக் அந்த ஒரு டைம்லைனில் தான் நடக்குது. ஸோ அட்டாட்டினை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த கிரெடிட்ஸ், ஆக்சுவலாக பணம் இருக்கும் இல்லையா, கேலக்ஸியில் அந்த அட்டாட்டினோட கிரெடிட்ஸ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க ஹிடனாகவும் இருக்காங்க. பிகாஸ் அப்புறம் எல்லாருமே கொள்ளடிச்சிருவாங்க இல்லையா, ஸோ ஒரு பைரட்ஸ் இது இருக்கும். ஆக்சுவலாக அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே அந்த ஒரு பைரட் ஷிப்பில் தான் போய் மாட்டிப்பாங்க. அந்த ஒரு பைரட்ஸோட கேலக்ஸியில் தான் போய் எண்டப் ஆவாங்க. அண்ட் அங்கேருந்து இவங்க அந்த ஒரு பைரட்ஸ் ஒரு மோசமான ஒரு இடத்துலேருந்து கிட்டத்தட்ட சாகர நிலப்பை, ஒரு பைரட்ஸ் கிட்ட போய் மாட்டுறாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து இவங்களோட அந்த ஹோம் பிளானட்டுக்கு எப்படி சேஃபாக திரும்ப வராங்க. அண்டு அதில் அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோ என்ன சொல்ல, ரொம்ப த்ரில்லிங்காக, எங்கேயுமே லேக் ஆகலை. டக்குன்னு அடுத்து என்ன நடக்கும், நடுவில் வந்து அப்பப்போ என்னடா மறுபடியும் இவங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். பட் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு எப்படி அவங்க அந்த ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க, அவங்களோட ஓன் பிளானட் அவங்க எப்படி அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி முதல்ல கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கடைசியில் நமக்கே ஒரு மாதிரி லைட்டாக தெரியும் தான் அவங்க அவங்களோட, எனக்கு கண்ட்ரினே சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்களோட பிளானட்டுக்கு வந்து எப்படி போகிறாங்க அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக டக்குன்னு பார்த்துட்டே இருந்து பார்த்து முடிச்சிடணுங்கிற மாதிரி தான் அந்த சீரீஸ் இருக்கும். பட் எனக்கு வந்து
என்னால் தான் வந்து சரியாக அதை கண்டினியூவாக பார்க்க முடியாமல் இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நான் ரீசெண்டாக பார்த்த ஸ்டார் வார்ஸ் சீரீஸில் வந்து எனக்கு இந்த சீரீஸ் தான் வந்து இந்த மாதிரி அடுத்து என்ன நடக்கும் அதை பார்க்கணுமேனு ஒரு மாதிரி மைண்ட்குள்ளே பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சீக்கிரம் பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுதான் அதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நான் அதோட ஒரு நெகட்டிவாகவும் என்ன சொல்லுவேன்னா, ரன் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஃபஸ்ட் எபிசோட்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸோ இந்த ஸ்டார் வார்ஸ் இது எல்லாமே அந்த ஒரு ரீகேப் இருக்கும், கிரெடிட்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ரீகேப் கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம தள்ளி விட்டு பார்த்தோன்னாலே நமக்கு நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ் எல்லாம் பேர்லி ஒரு 25 மினிட்ஸ், லெஸ் தேன் 30 மினிட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அந்த ஒரு செட்டப்குள்ளே இது ஆக்சுவலாக வந்து தனித்தனியாக வேறு வந்துச்சு இல்லையா, அதாவது டிசம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 14th வரைக்கும், ஜான் 14th வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வீக்லி 2 எபிசோட்ஸோ 1 எபிசோடோ அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஷுவராக தெரில. பட் நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு என்ன சொல்ல, அந்த வாரம் கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு அந்த ஒரு டக்குன்னு அந்த ஒரு இதில் ஒட்டியிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு பிரேக்கேஜ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அப்போ தான் பார்த்துருப்போம், டக்குன்னு எல்லா சீரீஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போயுமே மொத்தமாக பார்த்தாலுமே டியூரேஷன் ரொம்ப கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டக்குன்னு ஒரு நாள் உட்காந்தா டப்புன்னு பார்த்து முடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரியான சீரீஸ் தான் இது. ஸோ டியூரேஷன் ரொம்ப கம்மி. மற்றபடி அது ஒன்று கொஞ்சம் குறை மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு நம்ம ஸ்டார் வார்ஸ் இது அந்த கேலக்ஸி ஓகே அப்படின்னு நம்ம ஒரு இதுக்குள்ளே செட் ஆகிறதுக்குள்ளே எபிசோட்ஸே முடிஞ்சிருது டப்புன்னு. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு மற்றபடி பெருசாக குறை அப்படின்னு சொல்லணுங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அண்டு ஸ்டார் வார்ஸ் இது. ஸோ அந்த என்ன சொல்ல, விஎஃப்எக்ஸ் அண்டு வாட் எவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் ரொம்ப பிசுறு தட்டி குறையா தெரிகிற மாதிரி தெரில. நார்மலாக ஸ்டார் வார்ஸ் பார்க்குற எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதுலேயுமே சில புது புது கிரியேச்சர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களோட ஹோம் பிளானட் வந்து கடைசியில் பார்த்தா ஒரு ட்ராய்டு, அங்கே இருக்க அந்த மனுஷங்க எல்லாமே ஒரு ட்ராய்டால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுட்டு இருப்பாங்க. அண்டு அது ஒரு மாதிரி லைட்டாக எண்டில் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் ஜூட்லாவோட கேரக்டர், அவர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு நம்மளால் டிட்டர்மைனே பண்ண முடியாது. நம்ம கேட்போம், நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு, அந்த மாதிரி தான் அவரை போய் கேட்கணுமாட்டிருக்கு. அண்ட் அவருக்குமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு ஹாஃப் ஜெடாய் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஜெடாயோட பவர்ஸ் இருக்கும். பட் அது அவரே ஒரு ஸ்டோரி சொல்லுவார் இந்த அந்த ஒரு எண்ணில் அவருக்கு ஏன் இப்படி எண்டப் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கேலக்ஸி அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்லுவார். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது சொல்லும் போது ஃபென்னும் அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. இந்த கேலக்ஸி அது மோசமான கேலக்ஸி தான், பட் அப்படின்னு அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ கடைசியில் அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. என்னதான் அவங்க 4 பேருமே ஒரு சின்ன குழந்தைங்கனாலும் அந்த ஒரு அட்வென்ச்சர் அவ்வளோ கஷ்டப்படும். அந்த பிளானட் நம்ம திரும்ப இப்போ விம்முக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பிளானட்டுக்கு போயிட்டா போதும்னு இருக்கோம். ஆனால் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விம்முக்கு வந்து ஐயோ மறுபடியும் போய் நான் அந்த அசஸ்மெண்ட்டை எடுக்கணுமா அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கணும்னு நினைப்போம். பட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் நம்ம ஃபேமிலியில் நமக்கு நெருக்கமானவங்களால கஷ்டப்படுவாங்க நமக்கு திரும்பணும்னு நினப்போம். பட் அந்த விஷயம் மட்டும் நம்மளை உறுத்திட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த விம்மோட கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டிங்கான கேரக்டராக இருந்துச்சு. நம்ம எல்லோரும் நார்மலாக ஒரு காமனான ஒரு கேரக்டராக இருந்துச்சு விம்மோட கேரக்டர். நீலோட கேரக்டரை ஒரு எபிசோடு வந்து நீலுக்காகவே டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி கேபிக்கும் ஒரு எபிசோடு வந்து அந்த கேபியோட கேரக்டர் எப்படின்னு. ஸோ 8 எபிசோட்ஸ்லேயும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் என்னடா கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இதெல்லாம் விம்மை தவிர்த்து மற்ற யாரை பற்றி நமக்கு ஒரு பெருசாக ஒப்பீனியன் இருக்காது. பட் எபிசோட்ஸ் போக போக ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க இப்படி தான் அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் ஸ்கெலிட்டன் க்ரூ அப்படின்னா என்ன, இது நான் என்ன நினச்சேன்னா சரி ஸ்கெலிட்டன் க்ரூன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கெலிட்டன் அது என்ன ஃபஸ்ட்டு அந்த பைரட்ஸ் இதெல்லாம் வருமா, அவங்க அந்த பைரட்ஸோட அந்த ஒரு ஐயோ டக்குன்னு அந்த இதை மறந்துட்டேனே, அந்த ட்ராய்டு ஒன்று இருக்கும். பட் அவங்களோட அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தானே அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்கெலிட்டனாக அந்த ஆவிங்க மாதிரிலாம் ஏதோ வந்துருவாங்க போல் அப்படின்னு நான் அந்த மாதிரி யோசித்தேன். பட் ஆக்சுவலாக ஸ்கெலிட்டன் க்ரூனா என்னென்னா ஒரு சின்ன குரூப், அதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் ஆகி அது ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதா வந்து ஸ்கெலிட்டன் க்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த ஒரு 4 சின்ன பசங்க ப்ளஸ் ஜூட்லா இவங்க அந்த ஒரு சின்ன டாஸ்க், அதாவது அவங்களோட பிளான்ட்டுக்கு திரும்ப போகிற அந்த டாஸ்க் அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டார் வார்ஸ் ஸ்கெலிட்டன் க்ரூ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வாட்ச் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் ஸ்டார் வார்ஸ் பார்க்காத கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு இதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஸ்டார் வார்ஸ்னால் இதுதான், அந்த ஒரு ஸ்டார் வார்ஸ் கேலக்ஸி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக அந்த ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணி நார்மலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப அந்த பின்னாடி அந்த பின்கதை சுருக்கம்லாம் ரொம்ப தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக பாருங்கள், அது என்னோடய சஜஷன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா அதை பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இது வந்து குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப அந்த PG-13 அந்த லெவலில் தான் இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் குட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சி போச்சு பார்த்ததுக்கப்புறம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சீரிஸ் தான் ஸ்டார் வார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.